இடையொன்று 3 மீட்டர் தூரத்தில் ஒரே மட்டத்தில் இருக்குது. இது வந்து ஒரே மட்டத்தில் 3 மீட்டர் தூரத்தில் இடையொன்று இருக்குது. அந்த இலை வந்து ஒரு 6 மீட்டர் இலை, ஒரு 6 மீட்டர் இலை ஒன்று 3 மீட்டர் தூரத்தில் ஒரே மட்டத்தில் ஏபிக்கு 3 மீட்டர் தூரத்தில் ஒரே மட்டத்தில் இலை இந்த முனைகள் கட்டப்பட்டிருக்கு. அப்போ அது 3 மீட்டர் இடைவெளியில் கட்டப்பட்ட இலை 6 மீட்டர் இருக்கிறது தொய்ந்த இலை. அதில் ஒரு நிறைய கொண்டு சேர்க்கிறாங்க. அந்த நிறை வந்து 10 நியூட்டன் பெறுகிறது. அப்போ 10 நியூட்டன் நிறை வந்து கீழ் நோக்கி இழுபட வைக்கும் அந்த இலையை. அப்போ இழுபட வைக்கிற நேரம் 10 நியூட்டன் விசையோடு இழுபட வைக்கிற நேரம் இந்த பக்கம் சரியாக 3, இந்த பக்கம் சரியாக 3 வரக்கூடிய மாதிரி இருக்குதா? சரியா? அப்படி இருக்குது. இதுவும் 3 மீட்டர், இதுவும் 3 மீட்டர் வரக்கூடிய மாதிரி இருக்குதா? 3 மீட்டர் 3 மீட்டர் 2 வரக்கூடிய மாதிரி இருக்குதுன்னு. அப்போ இது வந்து பாருங்க ஒரு சமபக்க முக்கோணி உருவாயும். சரியா? ஏற்கனவே இருந்த இடத்துக்கு 3 மீட்டர், இப்போ வந்திருக்கிறது 3 மீட்டர், மொத்தம் 6 மீட்டரும் சரியாக பிரியுதுன்னு சொல்லப்படுது. அப்போ இந்த இடையில் ஏற்படுற இப்போ இந்த நிறை தொங்கினது இடையில் ஏற்படுற இழுவிசை டீயும் இந்த பக்கம் இடையில் தொழில்பாட்ட இழுவிசை டீயும் சமனாக ரெண்டா ஒரே இலை ஒரே அளவு தூரத்தில் பிரியுது, சமனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த வாரம் இந்த கேள்வியில் வந்து இருக்குனாங்க சமபக்க முக்கோணின் வழியாக இது 60 பாகை, ஒரு கோணம் 60 பாகை. சமபக்க முக்கோணின்னு சொன்ன வழியாக ஒரு கோணம் 60 பாகை. அதனால இதில் செங்குத்தியரெல்லாம் கண்டு நாங்கள் சுற்றி வர தேவையில்லை. இதில் செங்குத்தியர் அப்படி போட்டு காணுறத சமபக்கம் இல்லாத முக்கோணியாக இருந்தால் கட்டாயம் நீங்கள் செங்குத்தியர்கள் போட்டு, ஏன்னா அந்த செங்குத்து பக்கத்தை பைதரஸ் மூலமாக கண்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு சைன் கோஸ் தேவைப்படும், அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் இது வந்து சமபக்கம் முக்கோணி என்பதால் உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. இங்கே 60 இடம் இவ்வளோ 60 பாகை வரும் ஒன்று விட்ட போனோம், இங்கே 60 இடம் இவ்வளோத்தையும் 60 பாகை வரும்போது ஒன்று விட்ட போனோம். ஆகவே மேல் நோக்கிய விசையாக டீயை பார்த்தோம்னா டி இலக்குத்துக்கு சைன் கிடையோட அமைக்கிற கோணத்தை போட்டு போனாங்க. அதே மாதிரி டி சைன் கிடையோட அமைக்கிற கோணத்தை போடுங்க. இந்த 2 விஷயங்களோட கூட்டுத்தொகை யாருக்கு சமனாக இருக்கும்னா 10 நியூட்டனுக்கு சமனாக இருக்கும். 2 விஷயங்களோட கூட்டுத்தொகை 10 நியூட்டனுக்கு சமனாக அமைய போகுது. சரியா? ஆகவே பாருங்க டி சைன் 60க்கு வந்து வர்க்கமூலம் 3/2 சக டி சைன் 60 வர்க்கமூலம் 3/2 சமனோடவை 10 2 வரப்போகுது. அப்போ பாருங்க இந்த இருக்கிற டீன வருமானத்தை இந்த டீன வருமானத்தை கூட்டணும். ரெண்டுமே ஒரே வருமானமாக இருக்குது, ரெண்டுமே ஒரே வருமானமாக இருக்குது. அவங்க 2 தர டி வர்க்கமூலம் 3/2 இதையும் பெருக்கத்தோட கூட்டினோம்னா 2 தர டிக்கு வர்க்கமூலம் 3/2 சமன் 10 வரும். இப்போ நீங்கள் இதை மட்டும் விட்டே இருந்தால் டி வர்க்கமூலம் 3 சமன் 10 நியூட்டன் உங்களுக்கு கிடைக்குது இல்லையா? அப்போ அதிலிருந்து உங்களுக்கு டீன்ற விடையை காணணும்னு சொன்னால் டி சமன் என்ன வரும் உங்களுக்கு 10 கீழ் வர்க்கமூலம் 3 வரும். டீன்ற விட வந்து 10 கீழ் வர்க்கமூலம் 3, அல்லது நீங்கள் இதை சேட வர்க்கமூலம் 3 மேலே இதில் எங்கே சுருக்கி கொடுக்கலாம். இதில் நம்மளோட 10 வர்க்கமூலம் 3 ஆனால் வெட்டுப்படாது, இப்படி வரப்போகுது. வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 3 கூட டீ இந்த விட வரப்போகுது. சரியா? இந்த மாதிரி டீயை இலகுவாக காணக்கூடியதாக இருக்குது.